சுமத், நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கான ஆதரவு, இதற்கான எதிர்ப்பு, இதற்கு பின்னணியில அரசியல் கணக்கு எதுவும் இருக்கா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, முதல்ல பார்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை மிகவும் குறைவு. அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அவங்க ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லை, நம்பகத்தன்மையும் தொடர்ந்து குறைந்து வருகிறது. அதுல எந்த விதமான ஒரு டவுட்டுக்கும் இடம் இல்லை. இப்ப ரெண்டு விஷயம்தான். எஸ்ஐஆர் என்பது செய்யப்பட வேண்டுமா என்றால் செய்யப்பட வேண்டும். ஏன்னா பீரியாடிக்கா நம்ம யாரெல்லாம் இறந்திருக்காங்க அவங்களெல்லாம் நீக்கிட்டு, யாரெல்லாம் அந்த மாநிலத்தை விட்டுட்டு போயிட்டாங்க அவங்களெல்லாம் நீக்கிட்டு புதிய வாக்காளர்களை சேர்க்கிறது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டியது. இப்போ கடைசி இப்ப சுதந்திரம் பெற்றதிலிருந்து கிட்டத்தட்ட 8 வாட்டி செஞ்சிருக்கிறாங்க இது வரைக்கும். இந்த இஷ்யூஸ் எல்லாம் வரல. இந்த இஷ்யூஸ் ஏன் வருகிறது என்றால் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பகத்தன்மை இல்லை. இவர்கள் ஏதோ தவறு செய்யறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்ததே தவறு செய்யறதுக்கு தான் அப்படிங்கிற அந்த சந்தேகம் மக்களிடையே வந்திருக்கிறது, அரசியல் கட்சிகளிடையும் வந்திருக்கிறது. இப்ப 2-3 விஷயம். இப்போ காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து முறைகேடுகள் என்று ஆதாரத்துடன் முன்வைத்திருக்கிறார்கள். இதுல எனக்கும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இது லிஸ்ட்ல யார் பேர் வந்திருக்கு, அவங்க எப்படி 3 இடத்துல இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அவங்க பிரசன்டேஷன் பண்ணியே ஆதாரங்களுடன் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், இதுதான் நான் பல மாதங்களாக கேட்டுட்டு இருக்கேன். அந்த போலியாக டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடிய வாக்காளர்களோ அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம் இதுவரை அவர்கள் கொடுக்கவில்லை. இது அவங்க பூத் ஏஜென்ட் கிட்ட இருக்கும். பட் அதுக்கு போக வேண்டாம். இப்போ எஸ்ஐஆர் என்பது உச்சநீதிமன்றத்துல ஏற்கனவே இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போவோம், உச்சநீதிமன்றம் இவங்க போகலாம், பட் they will only implement themselves. ஏன்னா ஏற்கனவே மேட்டர் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளினுடைய அந்த எதிர்ப்புக்கு பின்னணியில் அரசியல் இருக்கா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா அதிமுக தரப்புல சொல்றாங்கன்னா எஸ்ஐஆர்னால ஏன் இவ்வளவு பதறீங்க அப்படின்னா இது தோல்வி பயமா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இல்ல அவர்களுக்கு இந்த பீகாரில் நடந்ததை பார்த்து விட்டு அந்த மாதிரி இங்க பீகார்ல கூட முதல்ல நடந்தது ஒரு மிகவும் மோசமான ஒரு எஸ்ஐஆர். அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனேட்டா உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஆதாரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சமோ 32 லட்சமோ சேர்க்கப்பட்டிருந்தாங்க. நீக்கப்பட்ட எண்ணிக்கையில ஒரு 20 லட்சம் பேர் என்னமோ திருப்பியும் சேர்க்கப்பட்டார்கள். அதனாலதான் இப்ப கடைசி இதுல காங்கிரஸா இருக்கட்டும் ஆர்ஜேடியா இருக்கட்டும் இது கோர்ட்ல இருக்கிறது. 4ஆம் தேதி நவம்பர் 4ஆம் தேதி முதல் டெய்லி ஹியரிங் உச்சநீதிமன்றத்துல ஹியரிங் 4ஆம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது. இது செல்லுமா செல்லாதா என்று. உச்சநீதிமன்றம் இது செல்லாது என்று கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பட் அன்லைக்லி என்று கூறுகிறார்கள். இந்த எக்ஸசைஸே செய்யறதுக்கு அதிகாரம் இல்லை என்று கூற மாட்டார்கள். என்ன சொல்லுவாங்கன்னா சில விஷயங்கள். இதுல சிக்கல் என்ன இருக்கு என்றால், நீங்கள் ஒரு இந்திய பிரஜை என்பதை நீங்கள் தான் நிரூபிக்கணுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் அது மே நாட் பி சோ ரெலவென்ட், பட் பார்டர் ஸ்டேட்ஸ்ல எல்லாருக்கும் இது ஒரு சிக்கல். அதுலதான் 1966 எப்போ ஒரு ஜட்மெண்ட் இருக்கிறது. அதுல ஏற்கனவே நீங்கள் வாக்காளர்களாக இருந்தால் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இந்திய பிரஜை என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையம் ஆர்கியூ பண்றாங்க. சோ இதெல்லாம் நீதிமன்றத்தில் வரும். இதுல 2 சிக்கல் தாங்க. ஒன்று, பீகாரில் நடைபெற்ற இந்த எஸ்ஐஆர் நடந்த விதம். அதுதான் இப்ப எஸ்ஐஆர் செய்யக்கூடாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது தேர்தல் ஆணையம் அப்படிதான் செய்யணும், பீரியாடிக்கா அதனுடைய பொறுப்பு அது. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிற எஸ்ஐஆர் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்குமா அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய கவலை. இந்த இடத்துல இதுல எஸ்ஐஆர் ஆதரிக்கிறது இப்ப அதிமுகவா இருக்கலாம், பாமகவா இருக்கலாம். விஜய் எதிர்த்துட்டு திமுக மீதும் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். நீங்க இதுல வாக்கு வங்கி அரசியல் செய்யறீங்க. கிட்டத்தட்ட ஆதரவு எதிர்ப்புமே கூட்டணி கணக்கு அதை வச்சுதான் நடக்குதாங்க. இல்ல இது 2 விஷயம் பார்க்கணும் விஜயன். ஒண்ணு எஸ்ஐஆர் என்பது இப்போ
பீகாரில் செய்யப்பட்டது 2.5 மாசம் 3 மாசம் தேர்தலுக்கு முன்னாடி. தமிழ்நாட்டுல இன்னும் 5 மாசம் 6 மாசம் இருக்கு. சோ இது நான் அவசரமாக ஏன் செய்ய வேண்டும் என்று பிளஸ் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அறிவிக்கல, கிட்டத்தட்ட 12 மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் அறிவிச்சிருக்காங்கன்னா இது ஏதோ அரசியல் கணக்கு இருக்கு, வேணுமே தமிழ்நாடு மட்டும் எடுத்திருக்காங்க பாருங்க அப்படிங்கிற கூறுவதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. 12 மாநிலங்கள்ல அறிவிச்சிருக்கிறார். சோ இட்ஸ் நாட் சிங்கிளிங் அவுட் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இன்னும் தேர்தலுக்கு 6 மாத காலம் இருக்கிறது. இது மொத்தமே ஒரு 2.5 months to 3 months ப்ரொசீஜர் தான். அதுக்கு அப்புறமும் ஒரு 2 மாசம் உங்களுக்கு தேர்தலுக்கு உங்களுக்கு ரிவைஸ் ரோல் பப்ளிஷ் பண்ண அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணி அதற்கு நிவர்த்தி தேடுவதற்கு அதற்கு பிறகும் 2 மாதம் அவகாசம் இருக்கிறது. தேர்தல் ஏப்ரல் எண்டோ மேல தான் ஷெட்யூல் படி தேர்தல் நடக்க இருக்கிறது. ஓகே. சோ அதனால உங்களுக்கு தேர்தல் இப்ப ஜனவரியிலயோ பிப்ரவரியிலோ வருதுனாக்கா நீங்க சொல்றது கரெக்ட். அவ்வளவு அவசரம் கால அவகாசம் இல்லை. இவ்வளவு பதட்டம் தேவையில்லைன்றீங்க. இவ்வளவு பதற்றம் தேவையில்லை. ஆனால் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய சந்தேகத்தின் அடிப்படையில் அரசியல் கட்சிகள் கவலைப்படுகிறார்கள். அந்த கவலைக்கு முகாந்திரமும் இருக்கிறது. அதனால இப்ப திமுக கவலைப்படுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த தேர்தல் ஆணையம் உடைய வெளிப்படைத்தன்மை மிகவும் குறைவாக இருந்திருக்கிறது. எதுவா இருந்தாலும் டேட்டா இல்ல, டேட்டா எங்களுக்கு கொடுக்க முடியாது, இல்ல நாங்க கொடுப்போம் ஆனா உங்களால அதை அனலைஸ் பண்ண முடியாத ஃபார்மேட்ல கொடுப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக மக்கள் கேள்விகளை கேட்பார்கள். இவர்கள் எந்த அளவுக்கு இது ஆனா ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க, இங்க மாநில அரசினுடைய அதிகாரிகள் பெரும்பாலாக இதை நடத்தக்கூடிய பொசிஷன்ல இருக்கிறதுனால இதை மேனிபுலேட் பண்றது மேலிடத்தில் மிகவும் கடினம். ஏன்னா இவங்க தான் அந்த சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ண போறாங்க, இவங்க தான் அப்ரூவல் கொடுக்க போறாங்க. சோ மேல போயிட்டு எல்லாத்தையும் திடீர்னு ஒருத்தர் டெலீட் பண்ணுவாருங்கிற மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்பு மிகவும் குறை. இல்ல அது முற்றிலும் தவறு. இதுதான் அலங்கு கான்ஸ்டிட்யூன்சில கர்நாடகாவில் நடந்ததே இதுதான். நடந்ததே 80 ரூபாய்க்காக ஒரு அவுட் சோர்ஸ்டு ஃபர்ம்ல இருந்து பண்ணிருக்காங்க. 6000 வாக்குகள் நீக்கப்பட்டு இட் இஸ் ப்ரூவ்ட். ஒன்னு ரெண்டாவது ஒரு தவறான நீங்க கொடுத்தீங்க. லாஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ஏப்ரல் 6ஆம் தேதி 2021 நடந்தது. அப்ப டைம் கிடையாது. பிப்ரவரி எண்ட்ல அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஏப்ரல்ல தேர்தல் நடக்குது. ஆர்கே சொல்ற இடம் கண்ட்ரோல் அங்க டெல்லியில இருக்கலாம், அவங்க நினைச்சா டிலீட் பண்ணிரலாம். இல்ல விஜயன், எல்லா கேசஸ்லயும் அந்த அடித்தளத்துல அந்த மாநிலத்திலிருந்து ஃபேக் நம்பர்ஸை வச்சுக்கிட்டு ஃபேக் ஐடிஸை கிரியேட் பண்ணி அவங்க ஒரு நம்பர், ஒரு ஜெனுவின் ஓட்டருடைய நம்பரை போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ராட் இது நடப்பது. இதுக்கு பேர் ஃப்ராட். இதுக்கு பேர் ரிவிஷனே கிடையாது. ஏமாற்று வேலை நடந்திருக்கிறது. இந்த ஏமாற்று வேலைக்கும் ரிவிஷன் ப்ராசஸுக்கும் நீங்க ஈக்குவேட் பண்ணிட்டு நீங்க எலக்ட்ரல் ரோல்ஸ் கரெக்டா இருக்கான்னா நிச்சயமாக இல்லை. அதுக்கு எவ்வளவோ ஆதாரம் இருக்கிறது. ஃப்ராட வச்சுக்கிட்டு இதுதான் ரிவிஷன் எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் என்ன பண்ண முடியும்? ரெண்டையும் குழப்பிக்க வேண்டாம்ன்றீங்க, ரெண்டு வெவ்வேறுன்றீங்களா? அது ரிவிஷன்ல தான் நடந்ததுங்கிறது தான் பிரச்சனையே. அங்க கர்நாடகா எல்லா ரிவிஷன்லயும் இப்போ அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் ஒரு இதுல காட்டியிருக்காங்க, பெங்களூர்ல ஒரே வீட்டுல 140 ஓட்டு இருக்கு, அங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. சோ ஏற்கனவே இருந்த ரோல்லில் இருக்கக்கூடிய தவறுகளும் குளறுபடிகளையும் காட்டியிருக்கிறாங்க. கர்நாடகாவில் செய்யப்படவில்லை. ஓகே, பேசலாம்.